ராஜகுமாரன் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். விக்ரமுக்கு நடிக்க தெரியல, இவங்கெல்லாம் பெரிய ஹீரோவே கிடையாது அப்படின்னு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை இவர் இயக்குனரா ஒரு நடிகரா ஜொலிக்க முடியலன்ற அந்த விரக்தியா, இல்லை நம்ம பேசணும், பேசினா எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்கன்றதுக்காக பேசுறாரா? இல்லை, அது ரெண்டுமே தான் காரணமாக நான் நினைக்கிறேன். எப்பயுமே சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த தோற்று போனவர்களுடைய கூட்டம் ஒன்று இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சூப்பர் படத்தை போட்டு காட்டினாலும் அதை நாராக கிழிப்பாங்க. புரியுதா இல்லையா? ஒரு பென்ஹர் படத்தை போட்டாலும் என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கும்பாங்க. ஒரு டைட்டானிக்கை போட்டு காட்டினாலும் காரி துப்புவாங்க. ஏன்னா இது ஒரு உளவியல் தான். அது ஏன்னா நம்மளால் முடியல, இவன் பண்ணிட்டான் அப்படிங்கிற அந்த ஆற்றாமையும் எரிச்சலும் பொறாமையும் தான் அந்த கருத்துக்கு காரணம். ராஜகுமாரன் மட்டும் நான் சொல்லலை, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் அசிஸ்டண்ட்டாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு பிறகு ஒருத்தன் அசிஸ்டண்ட்டாகி டைரக்டர் ஆகி பெரிய ஆளாக போயிடுவான். இவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதில் அது ஓட்டை இது ஓட்டேன்னா சொல்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். அதில் இவர் என்னன்னா சில படங்கள் டைரக்ட் பண்ணிய நிலையில் அப்படி உள்ள ஒரு மனோபாவம் கொண்டவராக அவர் இருக்கார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ராஜகுமாரன் ஆரம்பத்தில் சில படங்கள் இயக்கினாலும் அப்போயே அவர் ஒரு அவுடேட்டட் டைரக்டராக தான் இருந்தார். அவர் நமக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர், ரொம்ப ஒரு பண்பானவர், இனிமையானவர், நம்ம நிறைய ராஜகுமாரனை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் கருத்தியல் ரீதியாக பார்க்கும்போது அவர் நாம் மதிக்கிற இயக்குனர்கள் குறித்தே இப்படியெல்லாம் ஒரு கருத்து வச்சுருக்காருங்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மற்ற படங்கள் பற்றி பேசுனது கூட அதிர்ச்சியாக நான் நினைக்கல. உதிரிப்பூக்கள் குறித்தே ஒரு மோசமான ஒரு கருத்தை சொல்கிறதுலாம் எனக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அதான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ன, அல்லது நமக்கு கிடைத்த வாய்ப்பு நமக்கு வெற்றியை கொடுக்கல, அதனால் இப்படி ஒரு கருத்து வெளிப்படுத்துகிறார்னு நினச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் இன்றைக்கி யூடியூப்லாம் வந்த பிறகு, சோஷியல் மீடியாலாம் வந்த பிறகு நம்ம என்ன சொன்னாலும் அது வைரல் ஆகும். அதன் மூலமாக நாம் பரபரப்பாக பேசப்படுவோம். அதன் மூலமாக நமக்கு பட வாய்ப்பு கிடைக்குங்கிற இந்த கால்குலேஷன் கூட காரணமாக இருக்கலாம். பட் என்ன காரணமாக இருந்தாலும் இது எல்லாமே உங்களுடைய கருத்து தானே. உதிரிப்பூக்கள் ஒரு குப்பை படம், என்ன வெற்றிமாறெல்லாம் ஒரு டைரக்டரே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் என்ன நோக்கத்துக்காக சொல்கிறீங்கிறது வேறு விஷயம். ஆனால் அது உங்களுடைய கருத்தாக தானே இருக்குது. அப்போ அந்த கருத்தே நமக்கு ஒரு நெருடலையும் ஒரு முரண்பாடாகவும் தெரியுதில்ல.